டிஸ்பேஜியா சாப்பாட்டை சரிவர விழுங்க முடியாமைக்கு என்னென்ன காரணங்கள் என்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரோஃபெரிஞ்சியல் டிஸ்பேஜியா என்று சொல்வார்கள். தொண்டை பக்கத்திலேயே சாப்பாடு சரியா விழுங்க முடியாமல் இருக்குதுன்னா மோஸ்ட்லி நியூராலஜிக்கல் ப்ராப்ளம், நாள்பட்ட நரம்பு நோய், பார்க்கின்சோனிசம், ஸ்ட்ரோக், சில பேருக்கு மோட்டார் நியூரான் டிசீஸ், நாள்பட்ட நரம்பு நோய் உள்ளவர்களுக்கு அந்த மசில் கோஆர்டினேஷன் சரியில்லாததுனால சாப்பாடு உணவு குழாய்க்கு போகாம தேங்கி சில பேருக்கு அது மூச்சு குழாய்க்கும் போய் நிமோனியா போன்ற நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இசோஃபேஜியல் டிஸ்பேஜியா உணவு குழாய்க்கு வந்த பின்பு சாப்பாடு கீழே இறங்காம சில பேர் பார்த்தீங்கன்னா பினைன் டியூமர், சாதாரண கட்டிகள் அல்லது கேன்சர் கட்டிகள் உணவு குழாயில் ஏற்பட்டு சாப்பாடு முழுங்க முடியாத நிலைக்கு தள்ளப்படலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உணவு குழாயினுடைய கீழ் பகுதியில் அக்லேஷியா கார்டியா என்று சொல்வார்கள். லோவர் இசோஃபேஜியல் ஸ்பிங்டர் காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் ஆகாது. பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு கீழே வரும்போது அந்த ஸ்பிங்டர் ஓப்பன் ஆனால் தான் சாப்பாடு வயிற்றுக்கு போக முடியும். அந்த அக்லேஷியா கார்டியா என்ற நோயில் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகாம சாப்பாடு கீழே விடாம தடுத்துரும். அதே போல ஜிஆர்டி கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் உள்ளவர்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உணவு குழாயினுடைய கீழ் பகுதியில் ஸ்ட்ரிக்சர் ஏற்பட்டு சாப்பாடு விழுங்க முடியாத நிலை ஏற்படலாம். அதே போல கரோசிவ் பாய்சனிங், சில பேர் பார்த்தீங்கன்னா ஆசிட் அல்லது ஆல்கலியை குடிச்சு உணவு குழாயினுடைய எந்த பகுதியில் வேணுமானால் சுருக்கம் ஏற்பட்டு சாப்பாடு விழுங்க முடியாத நிலைக்கு தள்ளப்படலாம். இதெல்லாம் டிஸ்பேஜியாவுக்கான காரணங்களாகும்.